ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு அவர் சேனல். நம்ம சேனல்ல ஃபர்ஸ்ட் டைம் பார்க்குறீங்கன்னா ப்ளீஸ் லைக் பண்ணி ஷேர் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. சப்ஸ்கிரைப் பண்ண எல்லாருக்கும் ரொம்ப நன்றி. இன்னைக்கு நம்ம வந்துட்டு சிவப்பரிசி வச்சு கஞ்சி செய்ய போறோம். அது சூப்பரா இருக்கும். குழந்தைங்களுக்கு ரொம்ப ஹெல்த்தியும் கூட. குழந்தைங்கள்ல இருந்து பெரியவங்க வரைக்கும் எல்லாருமே வந்துட்டு சாப்பிடலாம். காலையில ஸ்கூல் போறவங்க ஆபீஸ் போறவங்களுக்கு எல்லாம் காலையில இதை செஞ்சு கஞ்சி குடுத்துட்டீங்கன்னா ஒரு டம்ளர் குடிச்சிட்டு போயிட்டாங்கன்னா நல்லாவே ஃபில்லிங்கா இருக்கும். மதியம் வரைக்கும் நல்லா இருக்கும். அவங்களுக்கும் ஹெல்த்தியும் கூட. பிள்ளைங்க வேற எப்படி செஞ்சாலும் இதெல்லாம் சாப்பிட மாட்டாங்க. ஆனா இதை கஞ்சா செஞ்சு கொடுத்தோம்னா கடகடன்னு குடிச்சிடுவாங்க. நல்லா டேஸ்டியா இருக்கும். வாங்க எப்படி செய்யறதுன்னு பார்த்தலாம். இப்போ சிகப்பரிசி எடுத்திருக்கேன். இத நைட்லயே ஊற வச்சிடணும். நம்ம இந்த பாருங்க, நான் சின்ன டம்ளர் தான் எடுத்திருக்கேன். இந்த டம்ளர்ல 1.5 டம்ளர் போட போறேன். நைட்லயே ஊற வச்சிட்டோம்னா தான் காலையில இதை செய்ய வந்து ஈஸியா இருக்கும். அதனாலதான் நைட்ல ஊற வைக்கிறேன். நம்ம நைட்லயே ஊற வச்சிட்டோம்னா காலையில எடுத்து அரைச்சிட்டு இதை செய்யணும். அதனாலதான் இது அப்படியே அரைச்சோம்னா இது மையாது, குறை குறைன்னு இருக்கும். ஒரு மாதிரி நல்லா இருக்காது. பாருங்க, இவ்வளவுதான் நான் எடுத்திருக்கேன். இதுவே 4 பேர் சாப்பிட முடியும். இப்போ இத நல்லா வாஷ் பண்ணிட்டு தண்ணி ஊத்தி மூடி வச்சிடலாம். நைட் ஃபுல்லா ஊறட்டும். நல்லா தேய்ச்சி கழுவிக்கோங்க. காலையில நம்ம இது அப்படியே எடுத்து யூஸ் பண்ணிக்கலாம். பாருங்க, நல்லா தேய்ச்சி கழுவுங்க. அப்பதான் அது மேல இருந்து அழுக்கு டஸ்ட் எல்லாம் எது இருந்தாலும் கிளீனா வந்துடும். பாருங்க, வாஷ் பண்ணிட்டு தண்ணி குடிச்சு வச்சாச்சு. அவ்வளவுதான். இத காலையில எடுத்துக்கலாம். இப்போ பாருங்க, ஒரு ஜார்ல நம்ம நைட்டு ஊற வச்சதை எடுத்து அள்ளி போட்டுக்கலாம். நமக்கு அந்த தண்ணி தேவையில்லை. நம்ம அரிசி மட்டும் அள்ளி போட்டுக்கலாம். இப்ப அரிசி மட்டும் எடுத்து போட்டு தண்ணி இல்லாம எடுத்துக்கோங்க. எல்லாத்தையும் எடுத்து போட்டு நம்ம நல்லா நைஸா அரைக்கணும். இத இப்ப இதை நல்லா அரைச்சு எடுத்துட்டு வந்துடுறேன். தண்ணி தேவையா இருந்தா ஊத்தி அரைச்சிக்கலாம். நல்லா நைஸா அரைச்சா ஓகேதான். இப்ப பாருங்க, நான் தண்ணி ஊத்தி நல்லா அரைச்சிட்டேன். இந்த பதத்துக்கு தான் இருக்கும். நமக்கு தேவையான தண்ணி ஊத்தி அரைச்சிக்கலாம். இப்போ ஒரு குக்கர்ல தண்ணி போட்டு வச்சிருக்கேன். பாருங்க, சுடு தண்ணி நல்லா கொதிச்சதும் இது கூட இப்ப நம்ம அரைச்சு வச்சத ஊத்திக்கலாம். ஃபுல்லா ஊத்திட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி விடுங்க. இப்ப நம்ம இப்படி மிக்ஸ் பண்ணும் போது கட்டி கட்டியே ஆகாம இருக்கிறதுக்காக நம்ம மிக்ஸ் பண்ணி விடுறோம். இதுக்கப்புறம் நமக்கு எவ்வளவு தண்ணி தேவையோ அந்த அளவு தண்ணி ஊத்திக்கலாம். தண்ணி தாராளமா ஊத்திக்கலாம். நான் இதுக்கே வந்துட்டு ஒரு 2 லிட்டர்ல தண்ணி ஊத்தி இருக்கேன். ஏற்கனவே வச்சது ஒரு 1/2 லிட்டர் தண்ணி, மொத்தமா ஒரு 2 லிட்டர் தண்ணி இதுக்கு யூஸ் ஆயிருக்கு. இப்ப இதுக்கு தேவையான அளவுக்கு உப்பு போட்டுக்கலாம். உப்பு இதுக்கு கொஞ்சம் கம்மியா இருந்தாதான் நல்ல டேஸ்டியா இருக்கும். அதனால அதை பாத்துக்கோங்க. ஏன்னா ரொம்ப உப்பு அதிகமா இருந்தா அதுல ஒரு ஸ்வீட்னஸ் மாதிரி ஒரு டேஸ்ட் இருக்கும். அதோட சேர்ந்து இது ஒரு மாதிரி இல்லைன்னா டேஸ்ட் கொடுக்கும். இப்ப நல்லா மிக்ஸ் பண்ணிடுவோம். ஒரு கொதி வர வரைக்கும் லைட்டா அப்படியே மிக்ஸ் பண்ணிட்டே இருந்தோம்னா நமக்கு அது கட்டி கட்டி ஆகாது. இது கட்டி கட்டியா ஆயிட்டாலும் ஒன்றும் பிரச்சனை இல்லை. இப்போ குக்கர்ல மூடி போட்டு விசில் விட்டு எடுத்துக்கலாம். இப்ப பாருங்க, நான் விசில் விட்டு எடுத்துட்டேன். நான் ஒரு 7-8 விசில் விட்டுருக்கேன். அவங்க குக்கரை பொறுத்து விசில் விட்டுக்கோங்க. எப்படி கொதிக்குது பாருங்க. திறந்ததுக்கு அப்புறமும் ஆக்சுவலா அடுப்பு ஆஃப்ல தான் இருக்கு. தம் போனதுக்கு அப்புறம் தான் திறந்திருக்கேன். ஆனாலும் நல்லா கொதிச்சிட்டு இருக்கு. இப்படி இருக்கும் போது பாருங்க, லைட்டா அந்த அடியில இருக்கு இல்லைங்களா, ஃபுல்லா கட்டி கட்டியா இருக்காது. அடியில இருக்கிறது மட்டும் அப்படி இருக்கும். நம்ம எடுத்துட்டு கரண்டியால இப்படி தேய்ச்சி விட்டோம்னா பாருங்க, இந்த மாதிரி தேய்க்கணும். இப்படி தேய்ச்சிங்கன்னா இதுவாயிடும். ஃபுல்லாலாம் கட்டியா இருக்காது. எங்காவது ஒண்ணு இருக்கும் அந்த மாதிரி, நமக்கு அடியில மட்டும்தான். அது ஒன்றும் பிரச்சனை இல்லை. நம்ம இப்படி பண்ணோம்னா நல்லா ஸ்மூத் ஆயிடும். அவ்வளவுதான். நல்ல டேஸ்டியா இருக்கும். சூப்பரா இருக்கும். குழந்தைங்க நீங்க திரும்ப திரும்ப கேட்பாங்க, ஒரு டைம் செஞ்சு கொடுத்துட்டீங்கன்னா இந்த செஞ்சு கொடுன்னு சொல்லிட்டு. அவ்வளவு டேஸ்டியா இருக்கும். நீங்க கண்டிப்பா செஞ்சு கொடுங்க குழந்தைங்களுக்கு. ரொம்ப ஹெல்த்தி. இது அவ்வளவு சத்து இருக்கு இந்த சிவப்பரிசியில. இதை எப்படி சமைச்சாலும் சாப்பிட மாட்டாங்கன்னு சொல்லிட்டு நிறைய பேர் சமைக்க மாட்டோம். ஆனா குழந்தைங்களுக்கு இந்த மாதிரி செஞ்சு கொடுத்தா கண்டிப்பா சாப்பிடுவாங்க. பாருங்க, கஞ்சி ரெடி ஆயிடுச்சு. இதே போல
பாத்தீங்களா? இதே போல நீங்களும் கண்டிப்பா செஞ்சு பாருங்க. ரொம்ப டேஸ்டியா இருக்கும். செஞ்சு பார்த்து எப்படி இருந்துச்சுன்னு கமெண்ட்ல சொல்லுங்க. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா ப்ளீஸ் லைக் பண்ணி, ஷேர் பண்ணி, சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. எப்படி இருந்துச்சுன்னு கண்டிப்பா கமெண்ட்ல சொல்லுங்க. தேங்க்யூ.